மக்களே அஸ்ஸலாமு அலைக்கும். இலங்கையில் கடல் ஓர பிரதேசத்தில் உள்ள மாவட்டங்களுக்கு வெள்ளம் பரவியமை, சிறிய மழை பெரிய மழை என்று பெய்ய தொடங்கினமை. இலங்கை இருக்கும் மக்களின் நிலைமை என்ன? இலங்கையில் இஸ்ரேல் சமாதானமாகுவதற்கான அறிகுறிகள் ஏற்பட்டாலும் இது நடைபெறுமா? நீங்கள் செங்கடல் இரத்தக் கடலாக மாறிக்கொண்டு இருப்பது பாலஸ்தீன் பாதுகாப்புக்காக வேண்டி. இன்னொரு பக்கம் இலங்கையில் நடைபெற்ற கொரோனாவில் அதிர்ச்சியான உண்மைகள். சீனா 48 மணித்தியாலம் அணுரைக்கு அபாயம் எச்சரிக்கை. 5 வயது சிறுவர் ஒருவர் பரபரப்பு வாக்குமூலம். போலீஸ் இதுக்கு எடுத்த நடவடிக்கைகள் என்ன? போலீஸ் என்ன செய்ய போகிறது? அது மதம் பார்த்து திரிபவர்களுக்கு எதிர்ப்பான விவரங்கள் என்ன? உள்நாட்டு செய்திகள் தொடரும். இலங்கையில் கடற்பிரதேசம் உள்ள ஊர்கள் கடலில் வெள்ளத்தால் மூழ்கப்பட்டுள்ளமை, கடுமழைகளும் சில மழைகளும் பெய்து கொண்டிருக்கிறமை, அந்த டைமில் புயல் மழை வெள்ளம் போன்றவற்றை அடித்து கொண்டிருக்கிறமை. இலங்கை பிரதேசத்தில் உள்ள மழை உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு செய்திகள். இங்கே நடைபெற்ற ஒரு பெண் குழந்தைக்கு கொரோனா என்று சொல்லி பக்கத்தில் ஓய்வெடுத்திருந்த ஒரு பெண்ணையும் சேர்த்து வைத்து ஊசி போட்டு எரித்தமை என்ற காட்சி ஒன்று பரபரப்பாக வெளியாகி கொண்டிருந்தமை. சீனாவில் பறக்கக்கூடாத அணுரை என்று 48 மணித்தாலும் நம்ம ஜனாதிபதிக்கு கெடு கொடுக்கிறார் சீனா. கடல் இரத்த கடலாக மாறியமை, காட்சிகள் படுத்தப்பட்டமை. அது மட்டுமில்லை, போலீஸ் ஏடிடி எல்லாம் பாலஸ்தீனுக்கு சார்பாக சண்டை பிடித்து இஸ்ரேலை தோற்கடித்தமை. பாலஸ்தீன் இஸ்ரேல் பிரச்சனை எந்த அளவுக்கு முடியும் என்று நாங்கள் பார்க்க முடியும். வாங்கள் வெளிநாட்டு செய்திக்குள் போகலாம். செங்கடல் இரத்தக் கடலாக மாறினது. உலக நாடுகள் இஸ்லாமியர்களை வருத்தமை. இஸ்லாமியர்களுக்கு அந்த பாலஸ்தீன் புனிதமான இடம் கிடைக்குமா? விட்டு கொடுப்பார்களா இஸ்ரேல்? நாங்கள் பார்க்கலாம். காணப்போன மக்கள்கள், தொலைந்து போன மக்கள்கள், பாலஸ்தீன் மக்கள்கள் திருப்பி கொடுக்கப்படுவார்களா? 5 வயசிலேயே 3 குழந்தைகளை கொலை செய்த சிறுவர், அவர் போலீசாரால், இந்தியா போலீசாரால் இன்னும் கைது பண்ணி இன்னும் சிறைச்சாலைகள் இருப்பார். அவர் மரண தண்டனை கொடுக்கப்படுவாரா? இது பொறுத்திருந்து பார்க்கலாம். நான் உங்கள் ஃபஸ்லு. அஸ்ஸலாம்.